உலகின் தலைசிறந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அலெக்சாண்டர் கில்லிஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1891 செப்டம்பர் 26 அன்னைக்கு நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற அட்டாகோவுடைய டனிடனில் இருக்கிற ரேவன்ஸ்பாண்டில் கில்பர்ட் வில்சன் கில்லிஸுக்கும் ஆக்னஸ் கிப்சன் கில்லிஸுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் அலெக்சாண்டர் கில்லிஸ். இவருடைய அப்பா ஒரு பாய்லர் மேக்கராக, அதாவது கொதிகலன் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் கில்லிஸ் சிறு வயதிலிருந்தே மிகவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இவர் வளர அலெக்சாண்டர் கில்லிஸ் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ரக்பி, கால்ஃப் போன்ற ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்நிலையில் கரெக்டாக 1897 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது அலெக்சாண்டர் கில்லிஸ் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1897 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு 5 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற அட்டாகோவுடைய டனிடனில் இருக்கிற ரேவன்ஸ்பாண்டில் இருந்து அதே நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய ஆக்லாண்டில் இருக்கிற ஆல்பனி அப்படின்ற இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக ஆல்பனியில் இருக்கக்கூடிய ஆல்பனி ஸ்ட்ரீட் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் இவருடைய அப்பா அலெக்சாண்டர் கில்லிஸை சேர்த்துறாங்க. அதாவது அந்த ஆல்பனி ஸ்ட்ரீட் பப்ளிக் ஸ்கூலானது 8th கிரேட் வரைக்கும் ஸ்பெஷாலிட்டிஸை கொண்ட ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே அலெக்சாண்டர் கில்லிஸ் பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனா திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1902 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதுல அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஆல்பனி ஸ்ட்ரீட் பப்ளிக் ஸ்கூல்லையே 8th கிரேட் வரைக்கும் இருந்தனால இவருடைய மிடில் எஜுகேஷனையும் அந்த ஸ்கூல்லையே இவர் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 6th கிரேடையும் அந்த ஆல்பனி ஸ்ட்ரீட் பப்ளிக் ஸ்கூல்லையே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியாக 1905 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 13 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய மிடில் எஜுகேஷன், அதாவது இவருடைய 8th கிரேடை அந்த ஆல்பனி ஸ்ட்ரீட் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1905 ஆண்டு நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய ஆக்லாண்டில் இருக்கிற ஆல்பனியிலிருந்து மறுபடியும் நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற அட்டாகோவுடைய டனிடன் இருக்கிற ரேவன்ஸ்பானுக்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டனிடன்லயே இருக்கக்கூடிய இந்த அட்டாகோ பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல், அங்க இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அந்த அட்டாகோ பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல 1905 ஆண்டிலிருந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இவருடைய உயர்கல்வியின் போது தான் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதனால் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது அலெக்சாண்டர் கில்லிஸ் முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1909 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த ஒரு அட்டாகோ பாய்ஸ் ஹை ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே அட்டாகோ பாய்ஸ் ஹை ஸ்கூல் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இதை எடுத்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அதே அட்டாகோ பாய்ஸ் ஹை ஸ்கூல்லையே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து படிக்கிறாங்க. இறுதியாக 1910 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா அந்த டனிடன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ டனிடன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1910 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து மருத்துவம் படிக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ டனிடன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் இங்கு வந்து இவர் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கும் போது 6 வருட டிகிரி கோர்ஸாக இது வந்து இருந்தது. ஸோ 6 வருடம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு கிராஜுவேட் லெவல், என்ட்ரி லெவல் தான். அதாவது குறிப்பாக வந்து இந்த ஹெல்த் சயின்சஸ் பற்றி, அதாவது இந்த சுகாதார அறிவியல் பற்றி படிக்கணும் 1 இயர் வரைக்கும். ஸோ அந்த ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அதை வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து 1911 ஆண்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த கிராஜுவேட் என்ட்ரி முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ டனிடன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில்
இவர் வந்து தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1912 1913 இந்த காலகட்டத்தில் இவருடைய செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து முழுமையாக மருத்துவம் வந்து படித்து வந்தாங்க. மருத்துவத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்பவே ஆர்வத்தோடும் ஈடுபாடோடவும் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914 முதல் உலகப் போர் தொடங்கிறது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கின பிறகு நியூசிலாந்து சேர்ந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ், இது வந்து NZEF அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். இது வந்து ஒரு படைப்பிரிவு, இராணுவ படைப்பிரிவு. ஸோ அவங்க தரப்பில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பங்கேற்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1916 மார்ச் மாதம் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அவங்க தரப்பில் இருந்து அழைப்பு வந்து கிடைக்குது. இவர் வந்து அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ இவர் வந்து வேகமாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ டனிட்டிங் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவருடைய மருத்துவ கல்வியை முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து டிகிரி பெறலை, அதுக்கு பதிலாக இவர் வந்து படிச்சிருந்தாங்க. ஸோ படித்து முடித்த உடனடியாக இவர் வந்து இந்த 1916 மார்ச் மாதமே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. உடனடியாக இவர் வந்து அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஆரம்பத்தில் இவர் வந்து ஈஜிப்துக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ தமிழ் எகிப்து அங்கே வந்து அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து இவர் வந்து குறிப்பாக அந்த ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப், இது வந்து ஒரு இராணுவ மருத்துவ படை, அதாவது இந்த இராணுவத்தில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்குண்டான ஒரு மருத்துவ படை. ஸோ அந்த மருத்துவ படை, அந்த ஒரு ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப், அதில் தான் வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. பிறகு இவர் வந்து ஈஜிப்தில் இருந்து பாலஸ்தீனுக்கு அனுப்பப்படுறாங்க. அதுக்கப்புறமா பாலஸ்தீனில் இருந்து சிரியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. இது மாதிரி பல இடங்களுக்கு இந்த முதல் உலகப் போரின் போது அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து சென்று வந்தாங்க. இதுக்கப்புறம் 1917 அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த சமயம் தான் இங்கிலாந்தில் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட், இவர் வந்து ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். அவருடைய அறிமுகம் கிடைக்குது. அவருடைய அறிமுகம் கிடைச்ச பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அவருக்கு கீழே ஆர்த்தோபீடிக் சர்ஜரியில் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அதே மாதிரி அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பார்க்கிறது, கைனகாலஜி பெண் நோயியல், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி பல் மருத்துவம், அதே மாதிரி டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த ஆர்த்தோபீடிக்ஸ், அதாவது ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அப்படின்ற எலும்பியல் அறுவை சிகிச்சை இதை வந்து தேர்ந்தெடுத்து அந்த சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அவருக்கு கீழே இவர் வந்து அந்த எலும்பியல் அறுவை சிகிச்சையில் மருத்துவ பயிற்சியை பெற தொடங்குறாங்க. இதில் குறிப்பாக எலும்பியல் அறுவை சிகிச்சை அப்படின்றது இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், போன்ஸ், மசில்ஸ், அதில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதில் ஏற்படக்கூடிய முறிவுகள், ஸோ அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஸ்பெஷாலிட்டி தான் இந்த ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அப்படின்றது. ஸோ அதில் பயிற்சி பெற்றால் இவர் ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக முடியும். ஸோ இதுக்காக இந்த சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் கீழே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை பெற்று வந்தாங்க. இதில் இவருக்கு ஆர்வம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம், இவர் வந்து முதல் உலகப் போரில் பங்கேற்று அந்த முதல் உலகப் போரில் ஒரு மருத்துவராக இருந்து வந்தனால அங்கே காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து அதிகமாக எலும்பு முறிவு, தசையில் பாதிப்பு இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் சிகிச்சை கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது தான் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கும் அந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போலவே தானும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணுன்ற எண்ணம் இருந்தது. இதனால தான் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் கீழே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து எலும்பியல் அறுவை சிகிச்சையில் மெடிக்கல் ட்ரைனிங் எடுக்க தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவரை போலவே நியூசிலாந்தை சேர்ந்த இன்னும் 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து முக்கியமான வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ் அப்படின்ற இன்னொரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இவரும் நியூசிலாந்தை சேர்ந்தவர். இந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவரும் இந்த காலகட்டத்தில் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் கீழே ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து போர்லையுமே அந்த நியூசிலாந்து
நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ்லையும் பங்கேற்றிருந்தாங்க. ஏன்னா நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரே இடத்துல வந்து இந்த படைப்பிரிவு இருக்காது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். அது மாதிரி போகும்போது தான் இவர் இங்கிலாந்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட்டுடைய அறிமுகம் கிடைச்சி அவர்கிட்ட மருத்துவ பயிற்சியும் பெற்றாங்க. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் இவர் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் தான் இருந்தாங்க. இதுக்கப்புறமா அதிலிருந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலேயே, அதாவது 6 வருடங்கள் இவர் முடிக்கக்கூடிய தருவாயில் இவர் வந்து நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணனாலையும் இவர் வந்து அந்த போரில் பங்களித்ததுனாலையும் இவருக்கு வந்து NZEF அப்படின்ற ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுது. அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸோடைய ஸ்காலர்ஷிப் வந்து இவருக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இவர் வந்து மருத்துவம் வந்து படிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இவர் ஏற்கனவே மருத்துவ கல்வியை நிறைய கோர்சஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் ப்ராப்பராக அண்டர் கிராஜுவேட்டில் இந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து இவர் படிக்கலை. ஸோ இதை படிக்கிறதுக்காக இந்த 1919ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த முறை வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், இது வந்து யுனைடெட் கிங்டம்லேயே இருக்கக்கூடிய ரொம்பவும் ப்ராமினென்ட்டான மெடிக்கல் ஸ்கூல்ஸில் ஒன்று. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து MBCSB, அதாவது இது லட்டினில் வந்து மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜி, இங்கிலீஷில் வந்து MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை படிச்சுட்டு இருக்கும்போதே 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 அன்னைக்கு அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய 29வது பர்த்டே வர்றதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 28 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து எஃபி லவிகா ஊலர் ஷா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த எஃபி லவிகா ஊலர் ஷா அப்படின்றவங்க வந்து கனடாவை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இவங்க ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருக்கும்போது இவர் வந்து 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 அன்னைக்கு இவருடைய 29ஆம் பர்த்டேக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 28 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸுக்கும் அந்த எஃபி லவிகா ஊலர் ஷா கில்லிஸ் 2 பேருக்குமே வந்து குழந்தைகளும் பிறந்தது. இது அலெக்சாண்டர் கில்லிஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக அலெக்சாண்டர் கில்லிஸ் இவருடைய மருத்துவ கல்வியை பயின்று வந்தாங்க. இறுதியாக 1923ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 32 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து MBCSB அப்படின்ற மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜி அப்படின்ற அந்த MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக அந்த 1923ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய ஃபேமிலியோட, அதாவது இவருடைய மனைவி குழந்தைகள் அவங்கெல்லாம் அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இவர் வந்து இந்த 1923ஆம் ஆண்டு இங்கிலாந்தோடைய ஸ்ட்ராப்சரில் இருக்கக்கூடிய ஆஸ்வெஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்சர் ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ஆர்த்தோபீடிக் சர்ஜனா, அதாவது உதவி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த 1923ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இவர் பர்டிகுலராக இந்த இங்கிலாந்துடைய ஸ்ட்ராப்சரில் இருக்கிற ஆஸ்வெஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்சர் ஆர்த்தோபீடிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்குண்டான முக்கிய காரணம், இங்கு வந்து சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் இவருக்கு எலும்பியல் அறுவை சிகிச்சையை பயிற்சி கொடுத்த அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. ஸோ அவர் கீழே தான் ஒரு அசிஸ்டன்ட் ஆர்த்தோபீடிக் சர்ஜனா, உதவி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய பணியை தொடங்கினாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1925ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த இங்கிலாந்துடைய ஸ்ட்ராப்சரில் இருக்கக்கூடிய ஆஸ்வெஸ்ட்ரியிலிருந்து அதே இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த லிவர்பூலில் இருக்கக்கூடிய ராயல் சதர்ன் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் மறுபடியும் ஜாயின் பண்ணி அதே அந்த அசிஸ்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் இந்த முறை 1925 காலகட்டத்தில் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவர் கீழே தொடர்ந்து இவர் வந்து ஒரு உதவி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வந்தாங்க. ஏன்னா இந்த சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்றவர் ஒரு சாதாரணமான எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கிடையாது. இவர் வந்து ஒரு ஃபவுண்டர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்னு, அதாவது
எலும்பியல் அறுவை சிகிச்சையின் நிபுணர் அப்படின்னு யுனைடெட் கிங்டமில் அறியப்படுற அளவுக்கு ஒரு ப்ராமினண்டான ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ இதனாலேயே அவரை தொடர்ந்தே அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து சென்று வந்தாங்க. பிறகு 1927ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த இங்கிலாந்தோடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து இவர் வந்து அமெரிக்கா போகிறாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த ராச்செஸ்டரில் இருக்கக்கூடிய மேயோ கிளினிக் அப்படின்ற ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த மேயோ கிளினிக்கில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அதனாலேயே அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த மேயோ கிளினிக்கில் 1927ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி கூடுதலாக சர்ஜரியில் எக்ஸ்பீரியன்ஸை பெற தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் வில்லியம் மேயோ அப்படின்னு அந்த மேயோ கிளினிக்கை நிறுவன 7 நபர்களில் ஒருத்தர் இந்த வில்லியம் ஜேம்ஸ் மேயோ அப்படின்றவர். ஸோ அவர் ஒரு ஃபிசிஷியன் அண்டு சர்ஜன், ஒரு மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் கீழே அறுவை சிகிச்சையில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து மேலும் கூடுதல் பயிற்சியையும் பெற்றாங்க. இந்நிலையில் தான் 1928ஆம் ஆண்டு அந்த அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா, குறிப்பாக கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோ, அங்கே இருக்கக்கூடிய லாக்வுட் கிளினிக் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே இவருக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக 1928ஆம் ஆண்டு வேலை கிடைக்குது. இதனால இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய மேயோ கிளினிக்ல இருந்து விலகி அந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோக்கு போய் அந்த லாக்வுட் கிளினிக் இன் டொராண்டோவில் இவர் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக, ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவர் அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, இப்போ வந்து முழு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஓராண்டுக்கு முன்னாடி தான் 1927ஆம் ஆண்டு தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அந்த 2 நாடுகள் இணைஞ்சு ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்காக ஒரு ராயல் காலேஜ் ஆனது நிறுவப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கு எந்தூசியாஸ்டிக் சப்போர்ட்டராக இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இருந்து வந்தாங்க. அடுத்து தான் 1928ஆம் ஆண்டு அந்த லாக்வுட் கிளினிக் இன் டொராண்டோவில் இவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக பணிபுரிஞ்சாங்க. இறுதியாக 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் இருக்கக்கூடிய அந்த லாக்வுட் கிளினிக் இன் டொராண்டோவில் இருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இவர் வந்து மறுபடியும் அந்த கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற டொராண்டோவில் இருந்து நியூசிலாந்துக்கே வந்துடுறாங்க. இந்த முறை இவர் வந்து நியூசிலாந்துடைய நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய வெல்லிங்டனுக்கு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த வெல்லிங்டன்லேயே இருக்கக்கூடிய நியூ டவுன் அப்படின்ற ஒரு இடம், அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டல், அது பொதுவாக வந்து வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டல், அது வெல்லிங்டன் ரீஜனல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக, ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக 1929ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது நியூசிலாந்துடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டனுடைய நியூ டவுனில் இருக்கிற வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் குறிப்பாக 1930களில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாதனை பண்ணாங்க. அதாவது நியூசிலாந்துலேயே இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஒரு அதாவது இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதை பண்ண முதல் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற அந்த ஒரு பெருமையை நியூசிலாந்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து பெறாங்க. அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை இவர் ரொம்பவே சிறப்பாகவே வந்து செய்கிறாங்க. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த நியூசிலாந்துலேயே சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டியான இந்த ஆர்த்தோபீடிக்ஸ், அதாவது இந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை, இதை வந்து ஒரு புதிய ஸ்பெஷாலிட்டியாக மெடிசனில் நியூசிலாந்தில் துவங்குறாங்க. அதாவது நியூசிலாந்தில் வந்து மெடிசனில் பீடியாட்ரிக்ஸ் இருந்தது, அப்செட்ரிக்ஸ் இருந்தது, கைனகாலஜி இருந்தது, சர்ஜரி இருந்தது, அதே மாதிரி இன்னும் கூடுதலாக டெர்மட்டாலஜி, இது மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது. ஆனால் இந்த ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்தது. ஸோ அலெக்சாண்டர் கில்லிஸ் தான் முதல் ஆர்த்தோபீடிக் சர்ஜனாக அந்த நியூசிலாந்தில் இவர் வந்து ஆனாங்க. ஸோ அந்த ஆர்த்தோபீடிக்ஸை இவர் வந்து பெரிய அளவில் அந்த ஆர்த்தோபீடிக் சர்ஜரி ஆர்த்தோபீடிக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த எலும்பியல் அறுவை சிகிச்சையை இவர் பெரிய அளவில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக அந்த நியூசிலாந்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெருமையும் அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு இருந்தது. இதன் காரணமாகவே இந்த 1932ஆம் ஆண்டு அந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா 2 பேர்னாலையும் அந்த 2 நாடுகள்னால் நிறுவப்பட்ட ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் 1932ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRACS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1932ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து பெறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டு 1926ஆம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூல் அங்கிருந்த அந்த ராயல் சதர்ன் ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கக்கூடிய ராயல் சதர்ன் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கும்போது ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ்
ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, அதுவும் சர்ஜன்ஸுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அது வந்து எடன்பரால இருக்குது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1926ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 1926ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த கௌரவத்தை பெற்றாங்க. இதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். ஸோ 1932 ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த வில்ஃப்ரெட் வாலிஸ் அப்படின்ற அந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ் அப்படின்ற ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இவருமே நியூசிலாந்தை சேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொன்னேன் 1917ஆம் ஆண்டு சார் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட்டுக்கு கீழே 6 பேர் வந்து நியூசிலாந்தை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ், இன்னொருத்தர் இந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ அவர் கூடயும் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இணைஞ்சு, அதேமாதிரி இன்னொரு நபர் அவர் வந்து இந்த ரோட்டேரியன் சார்ல்ஸ் நார்வுட் அப்படின்னு இன்னொரு நபர், அவர் கூடயும் சேர்ந்து மொத்தமாக இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து 1935ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான நோயுற்ற, குறிப்பாக வந்து உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு சொசைட்டியை நிறுவுறாங்க. அது வந்து நியூசிலாந்து கிரிப்பிள்டு சில்ட்ரன் சொசைட்டி அப்படின்ற அந்த ஒரு பேரில் 1935ஆம் ஆண்டு நிறுவனாங்க. அதை நிறுவன பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸுக்கு இன்னும் கூடுதலாக நிறைய பெருமைகள் கிடைக்க தொடங்கியிருந்தது. ஸோ குழந்தைகள், குறிப்பாக வந்து உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக இதை அலெக்சாண்டர் கில்லிஸ், அந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ், அதே மாதிரி ரோட்டரியன் சார்ல்ஸ் நார்வுட் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நிறைவேறினாங்க. இதுக்கப்புறமா 1936ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து மறுபடியும் இந்த நியூசிலாந்துடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டனுடைய நியூ டவுனில் இருந்து இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போகிறாங்க. குறிப்பாக அந்த லிவர்பூலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல், அங்கே இவர் ஜாயின் பண்ணி மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் ஆர்த்தோபெடிக்ஸ், அதாவது எலும்பியல் அறுவை சிகிச்சையில் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி MS பெறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ 1936ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அந்த MS, அது வந்து லட்டினில் MCH ஆர்த் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் ஆர்த்தோபெடிக்ஸ் அதை வந்து 1936ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலில் இருந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் பெற்றுறாங்க. பெற்ற பிறகு மறுபடியும் இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து அந்த நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய வெல்லிங்டனில் இருக்கிற நியூ டவுனுக்கே வந்து வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இவருடைய பணியை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கிறது. இதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய நிலைமை. குறிப்பாக இந்த முறை வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் போகிறாங்க. லண்டன் போய் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டி அதனுடைய ஒரு ரெசிடென்ட் ஆஃபீஸராக 1940ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1941 வரைக்கும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்குது. அது வந்து ஜெருசலேம் தரப்பிலிருந்து இவர் வந்து நைட் ஹாஸ்பிட்டலர் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு மிலிட்ரி ஆர்டர். ஸோ இவர் வந்து ஆர்டர் ஆஃப் நைட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் ஆஃப் செயின்ட் ஜான் ஆஃப் ஜெருசலம் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில், அந்த ஒரு கௌரவத்தை இந்த காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1941ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து மறுபடியும் இவர் வந்து இந்த நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டுடைய வெல்லிங்டனில் இருக்கிற நியூ டவுனுக்கே வந்து வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் இவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், ஸோ அதனுடைய ஒரு கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போரும் முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து தொடர்ச்சியாக வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் இன்னும் கூடுதலாக பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து நியூசிலாந்து அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரெக்ரியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷன், அதை வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து நிறுவனாங்க. இதே மாதிரி அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து நியூசிலாந்து ஆர்த்தோபீடிக் அசோசியேஷன் அப்படின்னு இந்த எலும்பியல் அறுவை சிகிச்சைக்கு உண்டான ஒரு அசோசியேஷன், இதை வந்து 1950ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. இது நிறுவுறதுக்கு முக்கிய காரணமாக அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இருந்தாங்க. இதனாலேயே இந்த 1950ஆம் ஆண்டு அந்த நியூசிலாந்து ஆர்த்தோபீடிக் அசோசியேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தான் அலெக்சாண்டர் கில்லிஸே நியமிக்கப்பட்டாங்க. இந்த பொறுப்பில் அடுத்த 2 ஆண்டுகள் 1952 வரைக்கும் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து நியூசிலாந்து ரெட் கிராஸ் சொசைட்டி, இதுக்கு முன்னாடி இவர் பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டியில் ஒரு ரெசிடென்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. இப்போ 1953ஆம் ஆண்டு நியூசிலாந்து ரெட் கிராஸ் சொசைட்டி அதனுடைய ஒரு சேர்மனாக நியமிக்கப்படுறாங்க. அடுத்து அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே நியமிக்கப்பட்டுறாங்க. குறிப்பாக 1961 வரைக்கும் அந்த
நியூசிலாந்து ரெட் கிராஸ் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1961க்கு பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இன்னும் கூடுதலாக பல விஷயங்களை வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதாவது குறிப்பாக வந்து நியூசிலாந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது. அதுக்கும் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இது பிற்காலத்தில் பென்ஸ் PENZ அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் நியூசிலாந்து அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து இவர் ஒரு முக்கிய பொறுப்புலையும் ஜாயின் பண்ணாங்க. அதேமாதிரி ஃபிசியோதெரப்பி போர்டு அதில் ஒரு மெம்பராகவும் அலெக்சாண்டர் கில்லிஸ் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் 1966ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த 1935ஆம் ஆண்டு அந்த வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ் கூடயும் அந்த ரோட்டரியன் சார்ல்ஸ் நார்வுட் அவர் கூடயும் சேர்ந்து நிறுவன அந்த நியூசிலாந்து கிரிப்பிள் சில்ட்ரன் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1966ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் அடுத்த சில ஆண்டுகள் இருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக அலெக்சாண்டர் கில்லிஸோடைய குழந்தைகளில் அதாவது மகள்களில் ஒரு மகள் வந்து இறந்து போயிடுறாங்க. இது அலெக்சாண்டர் கில்லிஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1970களுக்கு பிறகு மேலும் பல துயரங்கள் இவருக்கு வந்தது. குறிப்பாக 1972ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸோடைய மனைவியான எஃபிலவிகா வூலர்ஸா கில்லிஸ் அப்படின்ற இவருடைய மனைவி அவங்களும் இறந்து போகிறாங்க. இதுவும் அலெக்சாண்டர் கில்லிஸோடைய மிகப்பெரிய இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவர் வந்து வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆகிருந்தாங்க. அது சொல்லப்போனால் 1950லேயே ரிட்டையர் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இந்த இவருடைய மனைவியினுடைய இழப்புக்கு பிறகு 1972க்கு பிறகு முழுமையாக இவர் வந்து ஒர்க் பண்ணலை. பெருசாக வந்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக ஒர்க் பண்ணலை. ஆனால் அப்பப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க. குறிப்பாக இந்த டெனிபர்க், நெல்சன் இது போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாகவும் ஒர்க் பண்ணாங்க. இது மாதிரி அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்து வர, இன்னொரு பக்கம் 1977ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கில்லிஸோடைய இன்னொரு மகள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது மாதிரி அலெக்சாண்டர் வாழும்போதே இவருடைய சில்ட்ரனில் 2 பேர் அதாவது 2 மகள்கள் வந்து அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. இதுவும் அலெக்சாண்டர் கில்லிஸோடைய பர்சனல் லைஃப்பில் பெரிய ஒரு இழப்பாக இவருக்கு வந்து இருந்தது. இந்த நிலையில தான் 1978ஆம் ஆண்டு ஜூலை 25 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஒரு பெண்ணை வந்து ஜோன் மேரி கென்னடி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து பிரான்சிஸ் கென்னடி அப்படின்ற இவருடைய நண்பர் அலெக்சாண்டர் கில்லிஸோடைய நண்பருடைய மகள். ஸோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் கில்லிஸ் மற்றும் அந்த ஜோன் மேரி கென்னடி கில்லிஸ் அப்படின்ற இவருடைய 2வது மனைவி. ஸோ இவங்க 2 பேருடைய வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. இதுவும் அலெக்சாண்டர் கில்லிஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1980ஆம் ஆண்டு அந்த நியூசிலாந்து ஆர்த்தோபீடிக் அசோசியேஷன் அதனுடைய 30வது ஜூபிலி அந்த 30வது ஆண்டு விழா நடந்தது. ஏன்னா 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1980ஆம் ஆண்டு அது 30வது ஜூபிலி நடந்தது. அப்போ அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அழைக்கப்பட்டாங்க. இதுதான் இவருடைய லாஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்தது. இதுக்கப்புறமா அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ பாதிக்கப்பட்ட இவர் வந்து இறுதியாக 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி 19 அன்னைக்கு இவருடைய 90 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1982 பிப்ரவரி 19 அன்னைக்கு இவருடைய 90 வயதில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இறந்து போயிடுறாங்க. அலெக்சாண்டர் கில்லிஸ் இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண சாதனைகள் அதிகம். குறிப்பாக இவர் ஸ்போர்ட்ஸ்லையும் நிறைய சாதனைகள் சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்ல தவறிட்டேன். குறிப்பாக இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ டனிட்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் படிக்கும்போது ரக்பி யூனியனில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ரக்பி ப்ளூ அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து இவர் வந்து வின் பண்ணவும் செஞ்சாங்க ரக்பி பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கடைசி காலம் வரைக்கும் இவர் வந்து கால்ஃப் வந்து விளையாண்டு வந்தாங்க. இதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். அது இன்னொரு பக்கம் இவருடைய ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே சமயம் மருத்துவத்தில் பல சாதனைகள். குறிப்பாக வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நியூசிலாந்தில் ப்ராக்டிஸ் பண்ணவர் வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் தான். அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முதல் நபர் நியூசிலாந்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்த்தோபெடிக்ஸை ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டியாக அந்த ஒரு நியூசிலாந்தில் அந்த நாட்டிலேயே கொண்டு வந்தவர் அலெக்சாண்டர் கில்லிஸ் தான். இது மாதிரியான சாதனைகள் வந்து அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து படைத்திருந்தாங்க. இதனாலேயே அலெக்சாண்டர் கில்லிஸ் இறந்த பிறகு அந்த நியூசிலாந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் நியூசிலாந்து அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அவங்க தரப்பிலிருந்து இவரை கௌரவிக்கிறதுக்காக இவருடைய பேரில் சார் அலெக்சாண்டர் கில்லிஸ் கோல்டு மெடல் அப்படின்னு ஒரு கோல்டு மெடல் வந்து இவருடைய பேரில் வந்து நிறுவனாங்க. நிறுவி அது வந்து
பெரிய அளவில் இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் சாதனை பண்ணக்கூடியவங்க, அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து டிஸ்டிங்விஷாக வந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இந்த சர் அலெக்சாண்டர் கில்லிஸ் கோல்டு மெடலானது இன்றைக்கி வரைக்குமே வழங்கப்பட்டு வருது. ஸோ இது மாதிரி அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இறந்தும் மருத்துவ உலகில் இவர் பேர் சொல்லும்படி வாழ்ந்து வராங்கன்னா அலெக்சாண்டர் கில்லிஸ் வாழும்போது செய்த சாதனைகள் தான். குறிப்பாக மருத்துவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்புகளும் சாதனைகளும் தான். ஸோ இப்போ ஏற்பட்ட அலெக்சாண்டர் கில்லிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து இந்த இராணுவத்தில் ஈஜிப்த், அதே மாதிரி பாலஸ்தீன், சிரியா இது போன்ற நாடுகளில் இவர் வந்து அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் இருக்கும்போது இவர் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து எடுக்கப்பட்டாங்க. அந்த புகைப்படமானது இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் லைப்ரரி ஆஃப் நியூசிலாந்து அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவருடைய இளம் பருவத்தில் இவர் இருந்த அந்த ஓவியங்கள், அந்த இவருடைய அந்த உருவம், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்து வருது. தேங்க்யூ.